ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2026 கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. ஆகஸ்ட் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆயிரும். செப்டம்பர் மாதத்தில் துர்துஷ்டம் அனுபவிக்கிற மாதிரி பல கஷ்டங்களில் அனுபவிக்கிற மாதிரி குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு சூழ்நிலை உருவாயிருக்கு. அந்த ராசிக்காரங்க யார், அந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் உருவாயிருக்கு அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்கள் நிறைய இருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்கள் வருவதற்கு காரணம் என்னென்னா கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். நிறைய பேர் அதை தெரியாததுனால தான் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆபத்தில் மாட்டிக்கிறோம். ஸோ அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக நமக்கு ஆபத்துக்கள் அப்படிங்கிறது குறைவு. ஸோ அதனால தான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஜோதிடர்கள் சொல்கிறது என்னன்னா, சில விஷயம் பார்த்து பண்ணுங்கள், இன்றைக்கி நாள் கிழமை எப்படி இருக்குங்கிறத பாருங்கள், இது உங்களுக்கு நேரம் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், அதோடு உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை தர மாதிரி இருக்கா இல்லை ஆபத்து தர மாதிரி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். ஸோ பார்த்து கவனமாக செயல்படுங்க அப்படிங்கிறத அப்போருந்து இப்போ வரைக்கும் காலகாலமாகவே குறிப்பிட்டு வராங்க. அவங்க குறிப்பிடுறதுக்கு ஏற்ப நாம் நடந்துக்கிட்டாவே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயித்திட முடியும். அதனால தான் இப்போ வரைக்குமே ஜோதிடர்கள் அப்பப்போ நடக்கக்கூடிய யோகங்களை பற்றியும் அப்பப்போ நடக்கக்கூடிய ஆபத்துக்களை பற்றியும் குறிப்பிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ செப்டம்பர் மாதத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வரப்போகுது. செப்டம்பர் மாதத்தில் பல கஷ்டங்களை அனுபவிக்க போகிற மாதிரி 3 துர்துஷ்டமான ராசிக்காரங்க இருக்கிறீங்க. ஸோ என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்க போகிறீங்க, அது எந்த மாதிரியெல்லாம் இருக்கோ அப்படிங்கிறத தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வரப்போகுது. இந்த ஒரு வாரத்தில் செப்டம்பர் மாதம் ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னா இந்த மாதத்தில் பல சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்கள் நடைபெறுவது தான் ஃபஸ்ட்டு ரீசனே. இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரங்களுக்கு நேர்மையானதாகவோ சில ராசிக்காரங்களுக்கு எதிர்மனையானதாகவோ இருக்க போகுது. குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் சிறப்பான அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அனுபவிப்பீங்க. அதே நேரத்தில் சில ராசிக்காரங்களுக்கு எதிர்மறையான பலன்களையோ துர்துஷ்டத்தையும் அனுபவிக்க போகிறீங்க. இது அவர்களுடைய வாழ்க்கையில் அதிக சவால்களையும் பின்னடைவுகளையும் உருவாக்கும். செப்டம்பர் மாத கணிப்புகள் படி செப்டம்பர் மாதம் சில ராசிக்காரங்களுக்கு கடுமையான நிதி நெருக்கடிகளை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் தொழில் வாழ்க்கையில் மட்டுமின்றி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பல சிக்கல்களை ஏற்படுத்த போகுது. இதில் என்ன துர்துஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ எந்தெந்த ராசிக்கு அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். வீடியோவை பார்த்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு துர்துஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனமில் பிறந்த மிதுனம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆக்சுவலி இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக இருக்க போவது கிடையாது. இந்த மாதத்தில் செலவுகள் திடீரென அதிகரிக்கக்கூடும். இதனால் அவற்றை கட்டுப்படுத்துவது கடினமாக தோன்றலாம். அதுவும் இந்த மாதத்தில் கடன் சுமை அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை பொறுத்தவரை உங்கள் துணையோடு சிறிய விஷயங்களுக்காக வாக்குவாதங்களில் ஈடுபடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை தவிர்ப்பது ரொம்ப சிறந்தது. அலுவலகத்தில் கூட சூழல் உங்களுக்கு எதிரானதாக மாறலாம். மெயினாக வணிகத்தை பொறுத்தவரை உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்காது. இது வருமான பற்றாக்குறையை ஏற்படுத்தக்கூடும்.
இந்த நேரத்தில் தான் நீங்கள் பணத்தை இழக்க நேரிட்டாலும் விரைவில் நிலை சாதாரண நிலைக்கு திரும்பலாம். அதனால் பொறுமையை இழக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு மெயினாக குறிப்பிடப்பட்டிருக்கு. மிதுனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி துர்திருஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க. அதனால் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறமா சிம்மமில் பிறந்த சிம்மம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் துர்திருஷ்ட மாதமாக இருக்க போகுது. காரணம் என்னன்னா, இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொன்றையும் பார்த்து யோசித்து எடுக்கணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிவுகள் எடுக்கக்கூடாது. அப்படி முடிவுகள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும். அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இல்லையெனில் அந்த முடிவுகளே அதிக நெருக்கடிகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். பெரும்பாலுமே உங்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, நிதி இழப்புகள், தேவையற்ற செலவுகள், வருமானமின்மை இந்த மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ அதனால் பணத்தை சேமிப்பதில் தான் தடைகள் ஏற்படும், பண விஷயத்தில் தான் தடைகள் ஏற்படும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. அதனால் பண விஷயத்தில் தான் உங்கள் சிம்ம ராசிக்காரங்க அதிக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஸோ பண விஷயத்தில் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காதீங்க. மெயினாக உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடும். அதனால் பேசக்கூடிய வார்த்தையை பார்த்து பேசுங்க. இதன் காரணமாக உங்கள் ராசிக்காரங்க பல பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். அதோடு முடிந்தவரை உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. வேலையில் கூட சில பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும். சக ஊழியர்களிடமிருந்து சில எதிர்மறையான கருத்துக்களை நீங்கள் கேட்க வேண்டியது இருக்கும். அதோடு நிதி நெருக்கடி மோசமடைவதை தடுக்க தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. தேவையற்ற செலவுகளை குறைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இது உங்கள் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்ட பலன். அதனால் சிம்ம ராசிக்காரங்க இதற்கேற்ப கவனமாக இருந்து தப்பித்துக்குங்க. நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு துர்திருஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது. தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான துர்திருஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். தனுசு ராசிக்காரங்க என்ன மாதிரியான துர்திருஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நஷ்டங்களும் ஆபத்துக்களும் நிறைந்ததாக இருக்க போகுது. அதோடு இந்த மாதத்தில் நீங்கள் சில உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போது சாதகமாக உங்களுக்கு முடிவடைய வாய்ப்பு கிடையாது. திருமண வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் கூட அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். அதாவது அலுவலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். இல்லையெனில் அது உங்களுக்கு பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். வியாபாரிகள் கூட இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இல்லை என்றால் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். அதோடு இந்த மாதம் நஷ்டமும் தோல்விகளும் உங்களுக்கு நிறைந்ததாக இருக்கும். அதனால் எது பண்ணுறதா இருந்தாலும் பார்த்து தான் பண்ணணும். ஸோ பார்க்காம எதையும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ராசிக்கு நஷ்டம் ஏற்படும், கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. ஸோ செப்டம்பர் மாதத்தில் கிரக ரீதியாக இந்த 3 ராசிக்காரங்களுக்கு தான் துர்திருஷ்டமானது குறிப்பிடப்படுது. மற்ற ராசிக்காரங்களுக்கு இல்லையான்னு கேட்டிங்கன்னா, மற்ற ராசிக்காரங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ராசிக்காரங்களுக்கு அதிக அளவு துர்திருஷ்டம் இருக்குது. அதனால் இந்த ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும். எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரம் கிடையாதுங்கிறத மட்டும் உறுதியாக வைத்துக்கொண்டு இதற்கேற்ப நடந்துக்குங்க. இந்த மாதம் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக கிரக மாற்றம் திரும்ப ஏற்படும். அப்போ உங்களுக்கு எல்லாம் சரியாகும். நிலைமை சரியாகிற வரைக்கும் பொறுமையாக இருக்க பாருங்கள். இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்க ராசி இதில் இருந்ததுன்னா என்ன மாதிரியான துர்திருஷ்டம் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.